என்னோட பேர் சுதா ஆத்மராஜ். அரவிந்த் ஃபவுண்டேஷன்ங்கிற இந்த என்ஜிஓவோட co-founder and managing trustee. இங்க பாருங்க ஸ்மைல். சிரிங்க, நல்லா சிரிங்க பார்க்கலாம். ஸ்மைல். இவர் என்னுடைய சன் அரவிந்த் ராஜ். இவருக்கு வயசு 28. 1998 அரவிந்த் ராஜ் எங்களுக்கு பிறந்தப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் ஆத்மராஜும் நானும் இனிஷியலாக கொஞ்சம் we had difficulties இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணுறதில்ல. பட் கூடிய விரைவில் எங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, இது கடவுள் கொடுத்த குழந்தை. இந்த குழந்தை மூலமாக நம்ம சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த குழந்தை எங்கள் வாழ்க்கையில் வந்தது நாங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்க ஆரம்பித்தோம். ஏன்னா ஒரு குழந்தை அரவிந்த் ஃபவுண்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகும்போதே அந்த குழந்தை எல்லாரையுமே நாங்கள் அரவிந்த் ராஜா தான் நாங்கள் பார்த்தோம். இந்த காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட என்னோட ஹஸ்பண்ட் தான் ரொம்ப முனைப்பாக இருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு 2004 அரவிந்த் ஃபவுண்டேஷனுங்கிற இந்த என்ஜிஓவை அவர் ஸ்டார்ட் பண்ணார். இதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷங்களாக எங்களுடைய சேவை தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு 6 டிஃப்ரெண்ட் இடங்கள்ல இந்த சேவை நடக்குது. என்னுடைய ஹஸ்பண்ட் ஆத்மராஜ், நான், என்னுடைய சன், அப்புறம் என்னுடைய டாட்டர், நாங்கள் 4 பேருமே இந்த அரவிந்த் ஃபவுண்டேஷனோட இந்த இனிய பயணத்தில் நாங்கள் இணைஞ்சு நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வருஷம் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி அரவிந்த் ஃபவுண்டேஷனுடைய பேக்போன், அதோட விஷன் அந்த ட்ரீம் எல்லாமே ஹோல்ட் பண்ணின என்னுடைய ஹஸ்பண்ட் திரு ஆத்மராஜ் அவர்கள் இயற்கை எய்தினார். அவருடைய அந்த கனவு நனவாகிட்டே போகணும். எப்படி 2 குழந்தைங்க 160 குழந்தைங்களாச்சு. இந்த 160ங்கிறது அவருடைய கணக்குப்படி அவர் 500ன்னு கூட மனசில் வச்சுருந்தார். அந்த 500 குழந்தைங்களை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரணும் அப்படிங்கிற அந்த ஒரு வைராகியத்தோட டீம் அரவிந்த் ஃபவுண்டேஷன் இஸ் நவ் ஃபோர்ஜிங் அஹெட். இன்னும் அதிகமான ஒரு முயற்சியோட நாங்கள் எங்களோட பயணத்தை நாங்கள் தொடர்றோம். மூளை பாதிக்கப்பட்ட, உடல் நலம் பாதிக்கப்பட்ட, இல்லைன்னா இன்டெலெக்சுவலி ஏபிள்டுன்னு சொல்லுவோம், டிசேபிள்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குழந்தைங்க வெரைட்டிஸாக இருக்காங்க. ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம், அப்புறமா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர், இந்த மாதிரி இப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே உரிய கல்வி, அவங்களுக்குரிய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நடத்துறதுக்குரிய என்னென்ன திறமைகள் அவங்களுக்கு தேவையோ அதெல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யறது தான் அரவிந்த் ஃபவுண்டேஷனுடைய மூல நோக்கம். ஒரு குழந்தை வந்தாலுமே எங்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். எந்த விதத்துல பெரிய சந்தோஷம் அப்படின்னா, இந்த குழந்தையோட வாழ்க்கையில எந்த விதத்துல எங்களால ஹெல்ப் பண்ண முடியும், எந்த விதத்துல இந்த குழந்தையோட தரத்தை நம்ம மேம்படுத்த முடியும், இந்த குழந்தைக்கு இந்த சொசைட்டில எப்படி ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ண முடியும், இதெல்லாமே தான் நாங்கள் யோசித்து செயல்பட்ட விஷயங்கள். என் பேர் கவிதா, காமேஸ்வரி அம்மா பேசுகிறேன். அவனை 5 வயசில் இங்கே சேர்த்து விட்டு 13 வருஷம் ஆகுது அவன் இங்கே சேர்ந்து. இப்போது நல்லா தனியாக டான்ஸ், ஆனுவல் டேலாம் டான்ஸ் ஆடுறது, நல்லா தொழில் கல்விலாம் கற்றுட்ருக்கான். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவங்ககிட்ட. முன்னே நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இப்போது ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வெஸ்டர்ன் டான்ஸ்லாம் நல்லா ஆடுவான். அங்கே போய் நல்லா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நல்லா டான்ஸ்லாம் நல்லா ஆடுவான். வீட்டில் அதே வேலை தான். ஃபோனில் பாட்டு போட்டு அவள் பாட்டுன்னு ஆடிட்டே இருப்பார். மசாலா பொடி போட சொல்லி கொடுத்துருக்காங்க, மாவு அரைக்க செய்வாங்க, அப்புறம் சௌரி போட்டுட்ருக்காங்க, அப்புறம் பாப்கார்ன் போட்டுட்ருக்கான். இப்போது அவனே தனியாக போடுறான் அப்படின்னு சொன்னாங்க பாப்கார்ன்லாம். இந்த எங்களுடைய வழிப்பயணத்தில் எங்களுக்கு உற்று துணையாக இருந்தவங்க எங்கள் டீமை சேர்ந்தவங்க. இந்த டீம் எங்களுக்கு உதவலைன்னா நிச்சயமாக எங்களுடைய இந்த ட்ரீம், இந்த விஷன், இந்த மிஷன், இது எதையுமே நாங்கள் சாதிச்சிருக்க முடியாது.
எங்களுடைய முக்கியமான பங்கு என்னன்னா ஸ்கூல்ல கிடைக்கிற இந்த மரியாதை, இந்த அன்பு வெளியிலயும் சொசைட்டிலையும் இந்த பசங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கு இவங்களை பத்தி நல்லா தெரிய வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராமை நாங்க ஒரு வேர்ல்டு ஆட்டிசம் டேக்காக மட்டும் இல்லாம, ஒரு வேர்ல்டு செரிப்ரல் பால்சி டே மட்டும் இல்லாம, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து நடத்த நாங்க வந்து தயாரானோம். அங்கே என்ன பண்ணுவோம், அங்க போயிட்டு அவங்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தைங்க ஏன் பிறக்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தை பிறந்துட்டா எப்படி அக்செப்டன்ஸ் வரணும், ஏர்லி இன்டர்வென்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் பர்த்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா உடனே எப்படி நம்ம தெரப்பி, ட்ரீட்மெண்ட், எஜுகேஷன் எல்லாத்துலயும் நம்ம எப்படி மேல 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 போய்கிட்டே இருக்கணும். நம்ம அதை நினைச்சு நம்ம சொணங்கி உட்கார்ந்தோம்னா இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் இருக்கிற இந்த ப்ரெஷியஸ் டைம் வந்து ரொம்ப வேஸ்டாக போகுது. ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா இந்த குழந்தைங்கள நம்ம இந்த வழியில கொண்டு போகும்போதே இந்த குழந்தைங்க வந்து நிச்சயமா வந்து நல்லா முன்னேறி மேல மேல வர முடியும். இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து நாங்க வந்து சொசைட்டிக்கு சொல்றதுக்காகவே வேண்டிதான் விழிப்புணர்வு முகாம்களை அடிக்கடி நாங்க கண்டக்ட் பண்றோம். இந்த நிறுவனத்தில் நான் பிரின்சிபலாக இருக்கேன். எங்களோட பசங்களில் இண்டிபெண்டன்ஸை கொண்டு வர்றதுக்கு நிறைய கைத்தொழில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு சில பசங்களுக்கு அயர்னிங் ரொம்ப நல்லா வருது, அவங்க அயர்ன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு இன்றைக்கி அயர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சில பசங்க கார்பென்ட்ரியில் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி உடன் கீ செயின்ஸ், உடன் நேம் போர்ட்ஸ் அதெல்லாம் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பசங்க இட்லி தோசை மாவரைச்சு கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கைத்தொழில் இருக்குது. இட்லி தோசை மாவு அரைக்கிறதுலேருந்து 14 விதமான மசாலா பொடிகள் பண்ணுறதுலேருந்து இட்லி மிளகா பொடி, ரசப்பொடி, சாம்பார் பொடி, கஷாய பொடி, அஷ்டச்சூரணம், அந்த மாதிரி 14 வகையான மசாலா பொடிகள் தயாரித்து விற்கிறதுலேருந்து பாக்கு மட்ட ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய கைத்தொழிலை கற்றுண்டு இன்றைக்கி அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சில பசங்க குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. எந்த பசங்களுக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் இருந்தோம். பட் ஆனால் அந்த பேட்ச்க்கு மட்டும் குக்கிங் போனால் பத்தாது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் இருக்கோம், அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் யாராவது சமைச்சு கொடுக்கறதுக்கு அவங்க லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஆனால் நாளைக்கு நாங்கள் யாருமே இல்லைனாலும் அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழணும். ஸோ அதுக்காக எங்களோட டெய்லி ஸ்கெட்யூல்லையே 45 மினிட்ஸ் ஆஃப் குக்கிங் எல்லா பசங்களுக்குமே போகும். ஸோ அப்படி நாங்கள் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி எங்கள் பசங்களுக்கு டெய்லி ஸ்கெட்யூல்லையே குக்கிங்குன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபயர்லெஸ் குக்கிங்லேருந்து மெதுவாக கேஸ் ஸ்டவெல்லாம் யூஸ் பண்ணி ஃபயர் குக்கிங்க்கு போய் இன்றைக்கி எங்கள் பசங்க வந்து ரொம்ப அழகாக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பசங்களே கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் நம்ம வந்து ஒரு கேஃபே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக்கு ஏன் நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்துட்டு 3 months ஒன்ஸ் அரவிந்த்ஸ் கேஃபேன்ற ஒரு ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணி கோவிட்க்கு முன்னாடி இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது நாங்கள் என்ன பண்ணினோன்னா திருப்பியும் நம்ம வந்து அதை ரீஇனிஷியேட் பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு சில காரணமால நம்மளால் பண்ண முடியாமல் இருந்தது. ஏன்னா இந்த திருப்பி லாக்டவுன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்ததுனால அப்போ எங்கள் பசங்க கேட்டாங்க, இது ஏன் நம்ம வந்து கேஃபேன்றது 3 months ஒன்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், வை கான்ட் வி டூ இட் ஆன் அ டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சென்டரோட வாசல்லையே நம்ம ஒரு சின்ன ஒரு டேபிளில் போட்டு அங்கே வந்து நம்ம பசங்க ஒரு 10 வடை பண்ணாங்களா இல்லை 10 கட்லெட் பண்ணாங்களா அதை நம்ம டேபிளில் வச்சு கஸ்டமர்ஸ்க்கு விற்றுட்ருந்தோம். இப்படி அது டெய்லி பேசிஸில் உருவாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே சொன்னாங்க, ஏன் நம்ம ஒரு ஏரியாவை லொக்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வை கான்ட் வி டூ இட் இன் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ், ஏன் நம்ம வேற இடத்துக்கு போகக்கூடாது, அப்போ தான் நாங்கள் இன்னும் நிறைய பேரை பார்ப்போம், நிறைய பேசுவோம், நிறைய பழகுவோம், ஏன் இந்த கான்செப்டை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வி ட்ரைட் அப்ரோச்சிங் வேரியஸ் டோனர்ஸ். அப்புறம் ஒரு டோனரோட சப்போர்ட் கிடச்சி ஒரு அழகான ஃபுட் ட்ராக்கை டிசைன் பண்ணி இன்றைக்கி இந்த ஃபுட் ட்ராக் வந்து வேறு லொக்கேஷன்ஸ்க்கு போய் நம்ம பசங்களால் பண்ணப்படுற பல ஃபுட் ஐட்டம்ஸை சேல் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட பேர் வந்து சிவா பீட்டர். நான் வொக்கேஷனல் ட்ரைனிங் டீச்சர் 10 years ஆகும். 10 வருஷத்துக்கு நான் சேர்ந்துக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டு கிஷோராஜ்.
இது என்ன பேர் கோகுல கிருஷ்ணன். நான் இந்த ஸ்கூலில் வந்து 10 வருஷம் இப்போ தான் 2 வருஷம் சுட்டுண்டு சேர்ந்துருக்குறோம். சுட்டுட்டு வேறு ஒரு ஸ்கூலுக்குலாம் போவோம். வேறு ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு புதுரைஸ் ஸ்கூலுக்கு போவோம். அப்புறம் அசோக் பிளேஸ் ஸ்கூலுக்கு போவோம். அதுக்கப்புறம் இங்கே நசா பக்கத்தில் ஸ்கூலுக்கு போவோம். சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, புளி சாதம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம், ஸ்நாக்ஸ் செய்வோம். கேக்கு, பாப்கார்ன், மினி பீஸா. காலையில என்ன செய்வீங்க ட்ரக்ல? காலையில் கிடையாது. நான் வந்து கேஷர், இவங்க வந்து சமைப்பாங்க. எங்கள் ஆளைக்கான அவங்க எங்கே எஸ்கே போயிட்டாங்க, எங்கே ஓட்டாங்க அவங்க. கிஷோர் வந்து ஐனிங்கில் சமைக்க வந்து நல்லா செய்வார். இவரு கேக்லாம் பண்ணுவார். ஐனிங் வந்து இவர் பண்ணுவார். நான் வந்து ஃப்ளோர்மேட்டு போவேன். இவர் வந்து டிஜிட்டல் பண்ணுவார். பேவிங் பண்ணுவார். பீஸா அப்படி பண்ணுனா வெங்காயம்லாம் கட் பண்ணி மாவு பிசைஞ்சு எல்லாம் பண்ணுவோம். பெரட்டி பண்ணுவோம். ஒரு ரவுண்டு பண்ணுவோம். ஆனியன், கேரட்டு, தக்காளி, குடமிளகா எல்லாம் 2 சேர்த்து 20 நிமிஷம் வேக வைக்கணும். சரி, எப்பயாவது நீங்களே சமைக்கும்போது எடுத்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குன்னு? நான் கேஷர், நான் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிடுவாங்க. காசு இல்லாமல் எனக்கு கடன் தெரியாது. என் பேர் கிருஷ்ண அஜய். கேக் பண்ணுவேன். சாக்லேட் ஃப்ளேவர், வெண்ணிலா, மலாலா, ராகி. இந்த ரோஸ் மில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். எசன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பசங்க பண்ணி அதை தான் கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஸ்டூடெண்ட் வந்து பப்ளிக்கை பார்த்து பயந்தாங்களோ இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து பப்ளிக்கை பார்த்து அழகாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஸ்டூடெண்ட் வந்து மணி கான்செப்ட் வந்து கொஞ்சம் தடங்கலாக இருந்ததோ, பைசானா என்னன்னே தெரியாமல் இருந்ததோ, அந்த ஸ்டூடெண்ட் வந்து மணி கான்செப்டை கற்றுண்டு கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஆர்டர் எடுக்கிறது, அமௌண்ட்டை வாங்குறது, பேலன்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் இன்னைக்கு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் இம்பாசிபிள்னு இருந்ததோ அந்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு என்னால் கண்டிப்பாக இன்வால்வ் பண்ண முடியும், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ன்ற அந்த நோக்கத்தோட இன்னைக்கு வாழ்க்கையை முன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தட் இஸ் ஒன்லி பிகாஸ் தே ஹவ் ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங் வித் த பப்ளிக் கூட ரொம்ப அழகாக பேசி கனெக்ட் பண்ணுறதுனால வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா தன்னோட வீட்டில் இருக்கிற 4 செவருக்குள்ளே இருப்பாங்க, இல்லாட்டி ஸ்கூலுக்குள்ளே இருக்கிற 4 செவருக்குள்ளே இருப்பாங்க. வெளியில் எக்ஸ்போஷரோ, வெளியில் மற்ற ஆளுங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ, இட் வாஸ் ஆல் அ குவெஸ்டன் மார்க். இட் வாஸ் ஆல் இம்பாசிபிள் ஃபார் தெம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர்னால தே ஹாவ் ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங் வெல். இந்த உலகம் எப்படி, ஆளுங்க எப்படி பேசணும், எவ்வளோ தூரம் பேசலாம், எல்லாமே இன்னைக்கு அவங்களும் கத்துண்டு ஆளுங்க கூட பழகவும் இன்ட்ராக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. கேக்கு, பஜ்ஜி, சமோசா, மினி பீஸா, பாப்கார்ன், காளான் எல்லாமே இருக்கு. ரோஸ் மில்க்கு, லெமன் ஜூஸு, லெமன் ஜூஸா நிறைய இடத்துல நாங்கள் போயின்னு இருக்கோம். இன்னும் நிறைய வென்யூஸ் எங்களுக்கு கிடச்சிச்சுன்னா ஆன் டெய்லி பேசிஸ் எங்களோட ஃபுட் ட்ரக் மல்டிபிள் ஏரியாஸ்க்கு போக ஆரம்பிக்கும். அண்ட் இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எங்கள் பசங்க டெய்லி பண்ணணும்னா support from different people has to be there. So அந்த சப்போர்ட்டுமே in various angles we are in need of. So in case if you have any contributions or any kind of support that is possible, please approach us.